வணக்கம். இந்த இடத்தில் நாம் ஈழத்திற்கு வெளியில் பல 1000 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது ஜிம்பாப்வே நாட்டில் புலிகளின் வெளி உலக பிரிவு அரங்கேற்றியதாக கூறப்படும் ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இராணுவத்துக்காக வாங்கப்பட்ட எரிகணை கார்கோ கப்பலை புலிகள் எப்படி கடத்தினர் என்பதையும், மிகவும் ரகசியமாக பாதுகாக்கப்படும் சர்வதேச ஆயுத ஒப்பந்தம் சம்பந்தமான தகவல்கள் புலிகளின் சர்வதேச பிரிவுக்கு எப்படி தெரிந்தது, அந்த ஆயுத கப்பலை புலிகள் தான் கடத்தினார்களா உட்பட பல விஷயங்களை இந்த இடத்தில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடம் ஸ்கிப் பண்ணாமல் கட்சி பாருங்கள். இந்த இடம் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த சம்பவம் பற்றி இறுதி வரை புலிகள் வாயை திறக்கவில்லை. அதனால் இந்த இடத்தில் உள்ள தகவல்கள் அனைத்தும் அந்த காலகட்டத்தில் ஆங்கில ஊடகத்தில் வந்தவையாகும். 1997 ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி இராணுவத்தின் மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கையான ஜெய்சி குரு சமர் தொடங்கப்பட்டது. இந்த நடவடிக்கையின் போது இராணுவம் பல்லாயிரக்கணக்கான இராணுவ வீரர்களை பயிற்சி வழங்கி வன்னியில் இறக்கியதோடு பல மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பு கொண்ட இராணுவ தளவாடங்களை வெளிநாட்டிலிருந்து வாங்கி குவித்தது. வெற்றி நிச்சயம் என்று பெயர் சூடப்பட்ட இந்த நடவடிக்கையின் மூலம் யாழ்குடா நாட்டிற்கு தரைவழி பாதையை திறப்பதுதான் அரசின் நோக்கமாக இருந்தது. அதுவரை சொல்லும் அளவுக்கு எந்த தற்காப்பு நடவடிக்கையில் ஈடுபடாத புலிகளுக்கு இந்த சமர் மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஏனெனில் இராணுவம் பல களமுனைகளை ஒரே நேரத்தில் திறந்து புலிகளை திணறடிக்க முயன்றது. மிக வேகமாக முன்னேறிய இராணுவத்தை புலிகள் புளியங்குளத்தில் தடுத்து நிறுத்தினர். பிரிகேடியர் தீபன் அவர்களின் தலைமையில் புலிகள் புளியங்குளத்தில் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் இராணுவத்தை மறித்து உக்கிர சமர் புரிந்தனர். ஜெய்சிகுரு எதிர் சமர் பற்றி விரிவாக வேறு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மீண்டும் நாம் மெயின் டாபிக் வரலாம். இவ்வாறு மே மாதம் தொடங்கிய இந்த ஜெய்சிகுரு நடவடிக்கைக்கு ஜிம்பாப்வே நாட்டில் உள்ள ஜிம்பாப்வே டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்திடம் பல ஆயுதங்களுக்கான ஆர்டரை அரசு வழங்கியது. அதாவது 1997 ஆண்டே பிப்ரவரி மாதமே ஜிம்பாப்வே டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் துபே அவர்கள் கொழும்புக்கு வந்து இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்தார். இலங்கை அரசுக்கும் ஜிம்பாப்வே டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி நிறுவனத்துக்கும் இடையே அந்த ஒப்பந்தத்தின் போது தரகராக வேலை பார்த்தவர் பென்சோக். இவர் இஸ்ரேல் நாட்டின் எல்பிஜி மிலிட்ரி சப்ளைஸ் நிறுவனத்தின் தலைவராக இருந்தார். இந்த நிறுவனம் இஸ்ரேல் இராணுவத்துக்கு ஆயுதங்கள் வழங்குவது, அவர்களிடம் இருக்கும் தேவைக்கு அதிகமான ஆயுதங்களை வெளிநாட்டிற்கு விற்பது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கு இடையே ஆயுதம் வாங்கும் விற்கும் ஒப்பந்தங்களை செய்து வைக்கும். தயார் செய்யப்பட்ட மோட்டார் ஆயுதங்களை கொழும்புக்கு ஒப்படைக்கும் பொறுப்பினை ஜிம்பாப்வே டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் எல்பிஜி நிறுவனத்திடம் வழங்கியது. 32,400 81 mm மோட்டார் செல்களை 12 கண்டெய்னர்களில் ஏற்றி ரயில் மூலம் ஜிம்பாப்வேயிலிருந்து பக்கத்து நாடான மொசாம்பிக் துறைமுகமான பெய்ராவுக்கு கொண்டு வரப்பட்டது. இதன் மதிப்பு சுமார் 3 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். அங்கு கிரேக் நாட்டில் பதிவு செய்யப்பட்ட ஸ்டில்லஸ் லிமாசோல் என்னும் கப்பலில் ஏற்றப்பட்டது. 1997 ஆண்டு மே 28ஆம் தேதி இந்த கப்பல் பெய்ரா துறைமுகத்திலிருந்து கிளம்பி கொழும்பு நோக்கிய தனது பயணத்தை ஆரம்பித்தது. இந்த கப்பல் மடகாஸ்கர் நாட்டின் ஒரு துறைமுகத்தில் வந்து அடைந்தபோது ஜூலை 2ஆம் தேதி இலங்கை அரசுடனான இந்த கப்பலின் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இதனால் அதிர்ந்த அரசு கப்பற்படை ஊடாக அனைத்து துறைமுகங்களுக்கு தகவல் அனுப்பி குறிப்பிட்ட பெயர் கொண்ட கிரேக் நாட்டு கப்பல் பெருமளவில் ஆயுதங்களுடன் மடகாஸ்கர் இலங்கை நாட்டின் இடையில் உள்ள கடற்பகுதியில் காணாமல் சென்றுவிட்டதாக கூறியது. இலங்கை அரசு உடனடியாக இந்தியா, சீனா, பாகிஸ்தான், பிரிட்டன், அமெரிக்கா போன்ற நாடுகளின் உதவியை நாடியது. இலங்கை அரசு உளவு பிரிவு நேரடியாக இந்த நாடுகளின் உளவு பிரிவுகளுடன் தொடர்பினை ஏற்படுத்தி கப்பலை தேடும் முயற்சியில் இறங்கியது. குறிப்பாக அமெரிக்க இராணுவ கூட்டுப்படைத்தளமான டியாகோ கார்சியாவிடம் கப்பற்படை உடனடியாக உதவியை நாடியது. ஏனெனில் கொழும்புக்கும் மொசாம்பிக் நாட்டிற்கும் இடையில் உள்ள கடற்பகுதியை இந்த தளத்தில் இருந்த படைகள் தொடர்ந்து கண்காணிக்கும். ஆனால் யாராலும் கப்பற்படைக்கு உதவ முடியவில்லை. நாட்கள் கடந்து செல்ல செல்ல அந்த கப்பலை புலிகள் கடத்தி இருப்பார்கள் என்று கப்பற்படை உறுதியாக நம்ப ஆரம்பித்தது. இந்த குழப்பங்கள் ஒரு பக்கம் இருக்கையில் இன்டர்போல் இந்த சம்பவத்திற்கான விசாரணையை துவங்கியது. அந்த மாதிரி பெயர் கொண்ட ஒரு கப்பல் தங்களிடம் பதிவு செய்யப்பட்டதாக எந்த தகவலும் இல்லை என்று லாய்ட் இன்டர்நேஷனல் ஷிப்பிங் நிறுவனம் மறுத்துவிட்டது. அதேவேளை 1997 ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு, அதாவது அமெரிக்கன் எம்பசிக்கு ஒரு ஃபேக்ஸ் வந்தது. அது புலிகளால் அனுப்பப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதில் குறிப்பிட்ட அந்த கப்பலை தாங்கள் நடுக்கடலில் வைத்து கைப்பற்றிவிட்டதாகவும் அதில் இருந்த ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் தமிழர் போராட்டத்திற்கு எதிராக எவர் செயல்பட்டாலோ அவர்களை தாங்கள் தண்டிப்போம் போன்ற விஷயங்களும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் பின்பு நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த ஃபேக்ஸ் வந்த எண் எதுவும் புலிகளின் சர்வதேச அலுவலகங்களின் எண்கள் இல்லை என்பது தெளிவானது. அந்த ஃபேக்ஸ் வேறு யாராவது அனுப்பியிருக்கலாம் என்ற கருத்தும் உலா வந்தது.
இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது புலிகள் இந்த சம்பவத்திற்கும் தங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி மௌனமாக இருந்தனர். அதாவது ஜெய்சிகுரு சமர் தொடங்கி சில வாரங்களே ஆன காலகட்டம் அது. ஜிம்பாப்வே டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் துபே அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் இந்த கன்சைன்மெண்ட் கொழும்புக்கு அனுப்பும் பொறுப்பு முழுதையும் எல்பிஜி நிறுவன தலைவர் அவர்களிடம் வழங்கியதாகவும், எனவே தனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது என்றும் கூறினார். எல்பிஜி தலைவர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் சில்லஸ் லிமாசூல் கப்பலில் மே 28ஆம் தேதி அன்று இந்த கண்டெய்னர் பத்திரமாக ஏற்றியதாகவும் அவரை நேரடியாக சரக்கு அனைத்தையும் சரிபார்த்து பின்பே ஏற்றியதாகவும் கூறினார். மேலும் 1997ஆம் ஆண்டு மே 28ஆம் தேதி அந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்தை நோக்கி கிளம்பியதாகவும் கூறினார். ஜூலை 2ஆம் தேதி மடகஸ்கார் நாட்டின் ஒரு துறைமுகத்தில் அந்த கப்பல் நின்று கொண்டிருந்த போது அந்த கப்பலுடனான தனது தொடர்பு துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். மேலும் அந்த கப்பலின் கேப்டன் பார்ப்பதற்கு ஒரு இந்தியர் போன்று இருந்ததாகவும், தான் அவருடன் பல நிமிடங்கள் பேசினாலும் அவரது பெயர் ஊர் எதுவும் தனக்கு தெரியாது என்றும் அவர் கூறினார். இதற்கு மேல் தனக்கு ஒன்றும் தெரியாது என்று அவர் கையை விரித்து விட்டார். மேலும் லண்டனை மையமாக வைத்து இயங்கும் IMO, அதாவது இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன், உலகம் முழுவதும் உள்ள கடற்பரப்பில் உள்ள சரக்கு கப்பல்களின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் இந்த அமைப்பும் காணாமல் போன ஆயுத கப்பலை தேடும் விசாரணையை விரைவாக நடத்தியது. இது எல்லாமே இன்டர்போல் மற்றும் பல நாடுகளின் உளவு பிரிவு யூகித்த தகவல்கள். ஏனெனில் இந்த வரலாற்று சம்பவத்துக்கு புலிகள் இறுதி வரை உரிமை கோரவில்லை. ஏனெனில் இந்த சம்பவத்தை புலிகள் தான் செய்தார்கள் என்று நிரூபிக்கப்பட்டால் இயக்கத்தின் மீது கடற்கொள்ளையர்கள் என்ற கருப்பு முத்திரை குத்தப்படுவதோடு சர்வதேச அமைப்புகள் புலிகள் மீது பல தடைகளை விதித்திருக்கும். குறிப்பாக சர்வதேச கடலில் அவர்களின் நடமாட்டம் பெரிதும் பாதித்திருக்கும். அப்படியென்றால் ஜூலை 11ஆம் தேதி கொழும்பில் உள்ள அமெரிக்கன் எம்பசிக்கு அந்த ஃபேக்ஸ் யார் அனுப்பியது என்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். நான் ஏற்கனவே கூறியது போல அந்த ஃபேக்ஸ் புலிகளின் எந்த சர்வதேச அலுவலகத்திலிருந்தும் வரவில்லை என்பது ஏற்கனவே உறுதியானது. சர்வதேச கடற்பரப்பில் புலிகள் செய்த மிகப்பெரிய குற்றம் இது என்று கூறலாம். எனவே இந்த சம்பவத்தை வைத்தே அவர்கள் மீது பொருளாதார தடை விதிக்க வைத்துவிடலாம் என்று நினைத்து உளவு பிரிவு அந்த ஃபேக்ஸை அனுப்பியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதே போல் 1997ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி முல்லைத்தீவு கடற்கரையில் வைத்து விமானப்படை புலிகளின் சரக்கு கப்பல் ஒன்றினை அழித்தது. அன்று புலிகள் ஆயுதம் கடத்த பயன்படுத்திய அந்த கப்பல் தான் இந்த கப்பல் என்று அரசு படைகள் உறுதியாக கூறினர். ஆனால் அந்த கப்பலை புலிகள் வேண்டுமென்று விமானப்படை கண்ணில் படும்படி நிறுத்தியதாக கூறப்படுகிறது. ஏனெனில் ஜெய்சிகுரு சமர் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் விமானப்படையின் உளவு விமானங்களும் ட்ரோன்களும் எல்லா நேரமும் தங்களை கண்காணிக்கின்றன என்பது புலிகளுக்கு நன்றாக தெரியும். மேலும் இவ்வளவு பெரிய கப்பல் இலங்கை கடற்பரப்பில் நுழைந்த உடனே கப்பற்படை ரேடர்கள் அதனை எளிதாக கண்டுபிடித்துவிடும். அதனால் அதனை நீண்ட நாட்கள் பாதுகாப்பாக முல்லைத்தீவு கடற்பரப்பில் நிறுத்த முடியாது என்பது புலிகளுக்கு தெரியும். சரி, அப்போ ஏன் புலிகள் அவ்வாறு செய்தனர்? அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருந்தது. நடுக்கடலில் காணாமல் போன அந்த ஆயுத சரக்கு கப்பலை தேடும் பணியினை சர்வதேச அமைப்பு விரைவாக நடத்தி கொண்டிருந்தது. அவ்வாறான நிலையில் அந்த கப்பல் அந்த அமைப்பு தேடுதல் அணியிடம் சிக்கினால் புலிகள் தான் அதனை செய்தார்கள் என்பது நிரூபணம் ஆகிவிடும். அதன்பின் அரசு படைகள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பொருளாதார தடைகள் புலிகள் மீது விதிக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக புலிகள் மீது கடற்கொள்ளையர்கள் என்ற முத்திரை குத்தப்பட்டிருக்கும். இதனால் தான் விமானப்படையை வைத்து அந்த கப்பலை அழிக்க அதனை வேண்டுமென்ற புலிகள் முல்லைத்தீவு கடற்பரப்பில் கொண்டு வந்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இறுதியாக அதில் பெருமளவில் மருத்துவ உபகரணங்களை புலிகள் கொண்டு வந்து இறக்கியதாகவும், உளவு விமானங்கள் அந்த கப்பலை சுற்றி நின்றிருந்த கடற்புலி படகுகள் பிரிந்து சென்றதையும், அதில் இருந்த பொருட்கள் கடற்கரையில் வைத்து பல லாரிகளில் ஏற்றப்பட்டு அந்த லாரிகள் விரைவாக முல்லைத்தீவு காடுகளில் மறைந்துவிட்டதாகவும் விமானப்படை கூறியது. ஆனால் மே மாதம் அரசுக்கு சொந்தமான ஆயுதம் கடத்திய அந்த கப்பலுக்கும் நவம்பர் மாதம் விமானப்படை அளித்த இந்த கப்பலுக்கும் சம்பந்தமே இல்லை என்று இன்னொரு கருத்தும் பரவலாக வந்தது. சரி, ஜிம்பாப்வே நாட்டிலிருந்து 81 mm மோட்டார் ஷெல்களை கொண்ட 12 கண்டெய்னர்களை ஏற்றி வந்த அந்த கப்பலுக்கு என்னதான் ஆச்சு? அங்கே என்னதான் நடந்தது? வாங்க கொஞ்சம் அலசி பார்க்கலாம். வழக்கம் போல தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்ட தலைவர் அவர்கள் ஈழப் போராட்டம் துவங்கிய ஒரு ஆண்டிற்குள், அதாவது 1984ஆம் ஆண்டே தலைவர் ஒரு கப்பலை வாங்கி அதற்கு சோழன் என்று பெயர் சூட்டினார். சோழன் புலிகள் வாங்கிய முதல் சரக்கு கப்பலாகும். அதன்பின் பல கப்பல்களை புலிகள் வாங்கினர். 80களில் இந்த கப்பல்களில் தேவையான ஆயுதம், உணவு தானியங்கள், எரிபொருள், மருந்துகள் போன்றவற்றை ஏற்றி கொண்டு வந்து தமிழ்நாடு ஊடாக யாழ்குடா நாட்டிற்கு கொண்டு செல்வார்கள். ஆனால் அரசோ 1997ஆம் ஆண்டு வரை கூட ஆயுதங்களை வாங்கி கொண்டு வர வெளிநாடு கப்பல் நிறுவனங்களே நம்பியிருந்தது. அதாவது அரசுக்கும் ஜிம்பாப்வே டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்துக்கும் இடையில் ஆயுதம் ஒப்பந்தம் ஆன விஷயம் எப்படியோ புலிகளுக்கு தெரிந்துவிட்டது. அந்த கன்சைன்மெண்ட் இஸ்ரேல் நிறுவனமான
கேபிஜி தான் அனுப்புகிறது என்பதையும் புலிகள் தெரிந்து கொண்டனர். அந்த ஆயுதங்களை கொழும்புக்கு எடுத்து செல்ல டெண்டர் விடப்படும் என்பதையும் முன்கூட்டி அறிந்திருந்த புலிகள் வழக்கம் போல கிரேக் நாட்டில் பதிவு செய்யப்பட்ட கப்பல் என்று போலியான சான்றிதழ்களை உருவாக்கி அந்த டெண்டரில் பங்கு கொண்டனர். இங்கு டெண்டர் பற்றி தெரியாதவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிடலாம். டெண்டரில் பங்கு பெறும் நிறுவனங்கள் ரகசியமாக ஒரு விலையை கோட் செய்வார்கள். எந்த நிறுவனம் மிக குறைந்த விலையை கோட் செய்கிறதோ அந்த நிறுவனத்திடமே அந்த ஒப்பந்தம் வழங்கப்படும். எனவே எப்படியோ இந்த டெண்டரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக புலிகள் மிகவும் குறைந்த விலையை கோட் செய்திருந்தனர். இதனால் அந்த டெண்டர் புலிகளுக்கே வழங்கப்பட்டது. அதாவது யாரை அளிக்க இராணுவம் அந்த மொராஷல் வாங்கியதோ இப்பொழுது அவர்களிடமே அந்த கன்சைன்மெண்ட் வழங்கப்பட்டது. சர்வதேச கடற்பரப்புக்குள் செல்லும் வரை தொடர்ந்து கொழும்புடனும் கேஜிவி நிறுவனத்திடமும் தொடர்பில் இருந்த புலிகள் அந்த கப்பல் மடகஸ்கார் நாட்டை கடந்து சர்வதேச கடலில் இறங்கியதும் அதன் பெயர் மற்றும் கொடியினை மாற்றி கொழும்புடன் இருந்த தொடர்பினை துண்டித்து விட்டனர். என்ன நடக்கிறது என்பதை கப்பற்படை புரிந்து கொண்டு தேடுதல் வேட்டையை தொடங்குவதற்கு முன்பே அந்த கப்பல் தென்கிழக்கு ஆசிய நாடு ஒன்றின் துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தது. அங்கிருந்து சிறியதாக பிரித்து சிறிய கப்பல்களில் ஏற்றப்பட்டு தாயக கடற்பரப்புக்கு அருகாமையில் சர்வதேச கடற்பரப்புக்கு கொண்டு வரப்பட்டு கடற்புலிகளின் படகுகளில் பாதுகாப்புடன் முல்லைத்தீவு கரைகளுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து முல்லைத்தீவு நாடுகளில் கொண்டு செல்லப்பட்டு மறைக்கப்பட்டனர். அதாவது மடகஸ்கார் மற்றும் இலங்கை இடையில் இருந்த கடல் பரப்பில் பல நாடு உளவு பிரிவுகளும் கப்பற்படைகளும் காணாமல் போனதாக அந்த கப்பலை தேடிக்கொண்டிருக்கும் போது மறுதிசையில் அதாவது கிழக்கு கடற்கு வரப்பில் எல்லா ஆயுதங்களையும் புலிகள் வெற்றிகரமாக தரையிறக்கினர். இந்த சம்பவம் புலிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது என்று கூறலாம். ஏனெனில் தொடக்கத்தில் கூறியது போல ஜெயசிகுரு நடவடிக்கையின் போது இராணுவம் அளவுக்கு அதிகமான ஆயுதங்களையும் வீரர்களையும் களத்தில் இறக்கி புலிகளுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டிருந்தது. இதனால் புலிகள் தரப்பில் ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டது மட்டுமல்லாமல் ஆயுத கிடங்கும் வேகமாக காலியாகி கொண்டிருந்தது. புலிகள் ஜெயசிகுரு நடவடிக்கையை வெற்றிகரமாக முறியடித்தனர் என்பது நமக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.